மற்றும் அஸ்வின் சாண்டருடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா இல்லையா? அவங்க டாக்டர். ஓகே, ஹாப்பி வெட்டிங் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஆரோக்கிய ஆந்தனி ஈஸ்வருடைய பிறந்தநாள், ஹாப்பி பர்த்டே. மரித்த மரிய ஈசா பவுலின் பிரான்ஸுடைய ஆண்களுக்காக இந்த திருவிழா நடைபெற்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே திருப்பெயரை காலத்தில் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்கள் கருவீராக. உடைய தூயாவின் ஒன்று பிள்ளைகளாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் திருமகனாக இயேசு கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம்.
இதோ அசிரியா மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவ்வாறு முற்றிலும் அறிந்திருந்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையிலிருந்து மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது: கெருபுகளின் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசர்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கி அருளும். தூத அனுப்பி என்றும் உள்ள கடவுளை பழித்துரைக்கும் செனகெரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரியா மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பில் இட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதர் செய்து வைத்ததையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுதும் இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசர்களும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோச்சின் மகன் எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது: இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசிரியா மன்னர் சனகெரியா பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை இதுவே: கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கின்றாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேமில் நின்று தலை அசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவார், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசிரியா மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இத்தகருக்குள் அவர் நுழைய மாட்டார், அதில் அம்பு எய்ய மாட்டார், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்து வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கின்றார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் தான் அதை விட்டுவிடுவேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியாவின் பாலைவனத்தையே 186,000 பேரை கொன்றான். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசிரியா மன்னர் சனகெரிபு திரும்பிச் சென்று நினைவில் தங்கியிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா நன்றி. உங்கள் பதில்: கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், தம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்குரியவர். தொலைவடக்கில் நிகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் விளங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என கட்டியுள்ளார்.
உமது நடக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. கடவுள் நம் நல்லவரை எந்நாளும் நினைத்து செய்வார். அனைவரும் Hallelujah. 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 உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம். எரிந்தால் அவை தங்கள் கால்களில் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறதை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இரக்கமான வாயில் நல்ல வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்ல வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகானது, இதை கண்டு பிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவ ரீசெண்டாக ஒரு டிஸ்கஷனில் வந்து அதை சொன்னாங்க. ஒரு கிளாஸ் ரூமில் வந்து பாடம் நடக்கும் பொழுது, காலேஜில் இருக்கும் பொழுது ஒரு வந்து நாயை போயிருக்காங்க. கிளாஸ் ரூம் போயிருக்கிறது கிளாஸில், கூடவே நாயை கொண்டு போயிருக்காங்க. பக்கத்துலேயே நாயை வச்சுருக்காங்க. யோசித்து பார்த்துருப்பீங்க. சில நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். ஒரு பெரிய பணக்காரர், அந்த பணக்காரர் வந்து அவர்கிட்ட அந்த பதவி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. இப்போ நீங்கள் பொலிட்டிஷியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பணக்காரர் வந்து எம்எல்ஏ எம்பி விருப்பப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம நாட்டில் வந்து அந்த பணம் வச்சுருக்கிறவங்க வந்து பாதுகாப்பு, அவங்க வந்து பவர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பெரும்பாலும் அவங்க வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மற்ற நாட்டிலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்களாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த பணத்தை வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்காக வந்து பயன்படுத்துவாங்க. சில நேரத்தில் வந்து சில பதவிகள் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது கூட ஒரு கேள்வியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நாட்டில் நம்ம வந்து சில பேர் பதவி வச்சுன்னு அதை வச்சுன்னு மிஸ்யூஸ் பண்ணுறோம். நிறைய ஜனங்களுக்கு வந்து நிறைய நஷ்டத்தை கொண்டு வராங்க அவரை வச்சு. சில பேர் மட்டும்தான் வந்து அந்த பதவியை வந்து மக்களுக்கு வந்து சேவையாக மாற்றுறாங்க. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். தூய்மையானது எது? கடவுளுக்கு சார்ந்த எல்லாமே தூய்மையானது தான். இப்போது நீங்கள் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து வீட்டில் நாய் வளர்ப்பாங்க. அந்த நாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதை வந்து மனுஷனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க செலவு பண்ணுறாங்களே நாய்க்கு. இப்போ நார்மலாக ஒரு நாய் யாரும் வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா அதோடைய செலவு வந்து மினிமம் இன்னைக்கு 10,000 20,000 அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா? நீங்கள் யாரும் நாய் வச்சுருக்கீங்களா? ஓகே. ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்கள சில பேரை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து அவ்வளோதான் பார்த்துக்கிறது இல்லை. வீட்டில் வேலைக்கு வர்றவங்க வேலைக்காரங்க அவங்களுக்கு வந்து 2,000-3,000 தான் பே பண்ணுவாங்க. ஆனால் நாயை வந்து எவ்வளோ செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏன் நம்ம கிறிஸ்டின்ஸில் கூட நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு வந்து
தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திரும்பி உங்களை கடித்து குதிரும் அப்படின்னு சொல்கிறார். சில நேரத்தில் வந்து இது உண்மைதான். ஏன்னா ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்காரு, நம்ம எதுக்கு வந்து வேல்யூ கொடுக்கணும், நம்ம எதுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. சில நேரத்தில் வந்து நம்முடைய மதிப்பு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் அந்த மாதிரி தான் இருக்க தவிர, இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் எதுக்காக காத்தால எழுச்சி நீங்கள் கோயிலுக்கு வரணும்? எதுக்கு வரணும்? வர வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் வர்றது வந்து கடவுளை வந்து அவரை ஆராதிக்கிறதுக்கும் அவருக்கு வந்து நன்றி செலுத்துறதுக்கும் உங்களுக்கு அந்த மூலியமாக அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது தான் இல்லையா? இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் டைம் பாஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க. ஓகே, டைம் பாஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க, விளையாடி பண்ணின்னு அந்த எதுவுமே கவனிக்காத அப்படி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எதுக்கு நம்ம கோயிலுக்கு வரணும் இல்லையா? ஸோ அதுபோல் சில நேரத்தில் வந்து நம்ம எதை வந்து மதிக்கிறோமோ அந்த மதிப்பு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த மதிப்புக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும். நம்ம எது மதிக்கிறோமோ அந்த மதிப்பு வந்து அது உண்மையிலே மதிப்பாக இருக்கும். நம்ம வந்து மதிப்பு கொடுக்கறதில்ல, அதாவது இயற்கையவே அதுக்கு மதிப்பு இருக்கணும். ரெண்டாவது வார்த்தை பாருங்களேன், மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களில் அவற்றை மிதித்து விடும் அப்படின்னு சொல்கிறார். இது பயங்கரமான வார்த்தை. இப்போ முத்துக்கள்னா என்ன? கடவுளுடைய வார்த்தை தான் முத்து. இதுக்கு மேலே கடவுளுடைய வார்த்தைக்கு மேலே வேற என்ன? அந்த லிட்டரலி முத்துக்குது அது இல்லை, அந்த முத்துக்கள் போடுறது அப்படி இல்லை. யாருன்னா போடுவாங்களா? கோல்டு டைமண்ட் யாரா வந்து கீழே போடுவாங்க, எவ்வளோ சேஃபாக வைப்பாங்க. அப்போது ஆண்டவர் இயேசு வந்து இந்த முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவர் தங்கள் காலில் அவற்றை வைத்து. ஏன்னா அதுக்கு மதிப்பு தெரியாது. சில நேரத்தில் வந்து கடவுளுடைய வார்த்தைகளும் அப்படித்தான். கடவுளுடைய ஞானம் வந்து சில பேருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது. அந்த சில பேருக்கு கொடுக்கும் பொழுது அது அவங்க வந்து அதுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. சில பேர் மதிப்பு கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணாலும் அவங்க மதிப்பு கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் யோசிப்பாங்க, கோயிலில் வரவங்க எல்லாருமே வந்து பயபக்தியாக இருக்க மாட்டாங்க. சில பேர் சிலருக்கு டைம் பாஸ்க்காக வருவாங்க, சில பேர் ஏதோ வேலைக்காக வருவாங்க, சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வருவாங்க, சில பேர் வந்து அபிக்ஷன், அதாவது நான் வரேன் அந்த மாதிரி. அப்போது அந்த கடவுளுடைய வார்த்தைகள் வந்து அந்த முத்துக்கள், அதை வந்து நம்ம சும்மா வெயிட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தை வந்து நம்ம படிக்கும் பொழுது நம்ம ஏஞ்சி நிற்கிறோம். கடவுள் பேசுகிறாங்க, நம்ம ஏஞ்சி நின்று அதுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். யாருக்கு நம்ம ஏஞ்சி நிற்கணும்? பெரியவங்க யாருன்னா தான் ஏஞ்சி நிற்கணும் இல்லையா? அதுபோல் கடவுளுடைய வார்த்தை கேட்கும் பொழுது நம்ம சில நேரத்தில் வந்து இந்த ஃபஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் படிக்கிறது நிறைய பேர் தூங்கிடுவாங்க. அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அது வந்து அவங்களுக்கு புரியாது, அது வேறு விஷயம். சில நேரத்தில் சில பேர் சொல்கிறாங்க, மனுஷன் வந்து தூங்குறப்போ சமயத்தில் மட்டும் தான் பாவம் செய்யறது இல்லையா? அதனால் என்ன சொல்கிறாங்க, கோயிலில் வந்து தூங்கினா பரவாயில்ல, தூங்கணும், அட்லீஸ்ட் அந்த சமயத்தில் நான் பாவம் செய்யறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல விதம் தான். கிறிஸ்துவர்களே, என்னுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகானது. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறதை எல்லாம் நீங்களும் அவர்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே அப்படின்றார். அப்போது மற்றவங்க விருப்பப்படுறதை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்ற. எது விருப்பப்படுறது? எனக்கு யாரும் ஒருத்தர் வந்து கை பிடிச்சி விட்றாங்க, கால் பிடிச்சி விட்றாங்க, அது எனக்கு ஒரு நல்லது தானே, எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தானே. அப்போது மற்றவங்க எனக்கு செய்கிறது வந்து, அதாவது மற்றவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எதெல்லாம் மற்றவங்களுக்கு விரும்புகிறார்களோ, அதாவது நல்லதெல்லாம் இருக்கோ அதை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்கள். இரக்கமான வழியே நுழைகள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது வழியும் விரிவானது அப்படின்ற. அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக என்ன சொல்கிறது, இந்த நம்ம ஈஸியான வேலைகள் எது இருக்கோ அதெல்லாம் வந்து எல்லாருமே செய்ய முடியும். ஆனால் எதெல்லாம் வந்து நெருக்கமாக இருக்கோ அது வழியாக நீங்கள் செய்யுங்க அப்படின்றாங்க. பாருங்கள், உழைச்சி சாப்பிடணும் அப்படின்றது வந்து இயற்கை. ஈஸியாக சாப்பிடணுன்றது கூட நாட்டில் இருக்குது. சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ஈஸியாக லைஃப் எடுத்துகிட்டு போயிடுறோம். எல்லாமே ஈஸி தான், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு. இன்னைக்கு யாரும் வந்து சமைக்கிறது அமைச்சு கஷ்டப்பட்டு யாரும் நான் ஆர்டர் பண்ணுறேன், ஈஸி. அப்போது உழைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பாருங்கள், ஒரு சமையல் நம்ம செய்யணும் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்குது.
எவ்வளோ அங்கே வந்து அந்த ஸ்டவ் முன்னால் நிற்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. காய்கறிலாம் கட் பண்ணணும், அதை ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதை சமைக்கணும், அதை எப்படி வரி பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டில் எது வேல்யூ? அப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்காக உழைக்கும் பொழுது தான் அதுக்குள்ள வேல்யூ. அப்போ ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், இரக்கமான வழியில் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரை அகற்று. கண்ணு பார்க்கணும். இந்த வார்த்தை நான் அப்படியே ஒரு போர்டில் போட்டாங்க வைக்கலாமான்னு யோசிக்கிறேன். அதாவது கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வது வந்து விமர்சன பேர் தான் அதை கண்டுபிடிக்கிறது. இதுதான் ஞானம். கடவுளுடைய ஞானம் வந்து உழைப்பில் இருக்கும், கடவுளுடைய ஞானம் வந்து இரக்கத்தில் இருக்கும், கடவுளுடைய ஞானம் வந்து மற்றவங்களுக்கு அன்பு செய்யறதுல இருக்கும், கடவுளுடைய ஞானம் வந்து மற்றவங்க சேவை செய்யறதுல இருக்கும், கடவுளுடைய ஞானம் வந்து நம்ம பெற்று நம்ம சந்தோஷப்பட்டு அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுந்த மாதிரி இருக்கும். அப்போது எதெல்லாம் நல்லது இருக்கோ அது கடவுளுடைய ஞானம். அதுதான் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஞானத்தை கொண்டு போயிட்டு நம்ம நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் போட முடியாது. யாருக்கு அந்த வேல்யூ தெரியுமோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். சில நேரத்தில் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சிலதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக அதை கேட்குறதுன்னு. அது நானும் சொல்கிறது இல்லை, பைபிளில் இருக்குது அந்த மாதிரி. அதை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியாது, அப்படி இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, என்னுடைய மனசாட்சி வந்து எதெல்லாம் வந்து நல்லது சிந்திக்கிறதோ நான் கேட்கும் பொழுது விஷயங்கள் கூட அது நல்லதாக தான் இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் மனசாட்சியில் குத்துது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம சரிப்படுத்திக்கணும். அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் சரிப்படுத்திக்கணும். கிறிஸ்துவங்களே, என்னுடைய நற்செய்தி வந்து ஒரு அழகான நற்செய்தி. மேபி நம்ம வந்து இந்த சாப்டர் வந்து ஒரு பெரிய படம் போட்டு நம்ம வீட்டில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா ஒரு வேலை ஒரு நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கடவுளுடைய ஆட்சியை தேடுங்கள். அது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. அது கிடைச்சிச்சுன்னா நீங்கள் தான் சிறந்தவர்கள், நீங்கள் தான் ஞானிகள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதராக எனக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி பலி ஏற்றலும், அதனால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை கிறிஸ்துவதை எல்லாரும் தீர்வாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துடைய நாளும் இடத்தில் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக உங்கள் கடமையும் மீட்புரை செய்தமாகும். கிறிஸ்து மனித பிள்ளைகளை கண்டு இறக்கம் பெற்று கண்ணியம் என்று பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடப்பட்டு நித்தியிலிருந்து நித்திய சாவிலிருந்து விடுவித்தார்.
இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழும் இந்த நித்திய வாழ்க்கைகளை அளித்தார். ஆகவே தூதராக தொழுமாறியனை சொல்வோர் ஆட்சி மற்றும் ஆனந்தசின் அணிகளை அனைவரோடும் சேர்ந்து நாம் நமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூய்மை கரைத்துக்கும் ஊற்று முடியாமையை காண்பிக்கிறோம். இவ்வாறு ஆண்டவரை உடலும் ரத்தமாகவே மாறுவதாக அவர் பாடுபட உள்ள கடித நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதற்கு பெற்று உண்ணுங்கள், இதில் இது உங்களுக்காக கழிக்கப்படும் என் உடல். அவனவே இருவருந்தி அருந்தி பின் கிடத்தமிடத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆவியானவரே, நாம் கிறிஸ்து இறைவனையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருணத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். நம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆண்டு ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவிருக்கும் மதத்துறவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநேயராகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பின் இருக்கிறது செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தவரை இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியை ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாயின புனித மரியாதை கணவனாக புனித யோசேப், புனித திருத்துதர்களை உலகில் ஒருவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை புகழ்ந்து உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டில் ஆரம்பிக்கப்பட்டு இறைப்படி நாம் பயிற்சி பெற்று நாம் என்று சொல்லுவோம்: விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆகவே தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனிவுடன் நம்மை கொண்டாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவிற்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்று உமது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களை விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன். நம் திருத்துவருக்கு மொழிதீரே, எங்கள் பாவங்களை பாராமல் நம்ம திருவன் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
எங்கள் மேல் இரக்கமாயும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் மரியே எம் மேல் இரக்கமாயும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் மரியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் சொன்னது, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சென்று முதலில் கடக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகன் உயிரை மதிப்புள்ள உடலும் ரத்தத்திலும் ஊற்று பெற்று புதிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பணியின் பயனாக எங்கள் மீட்பையை உறுதியாக கண்டடைய செய்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவிழை நிறைவேற்று. இறைவாக்கு நன்றி. நன்றி. Have a wonderful day. நகரில் சிறந்தேனோ
பரலோக